வெல்கம் டு MK Interiors. நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னா பெங்களூரில் வந்துட்டு கோரமங்கலாவில் வந்துட்டு ஒரு 2 BHK ஃப்ளாட் வந்து இன்டீரியர் பண்ணியிருக்கிறோம். இதே 10 years ஓல்டு அப்பார்ட்மெண்ட் வந்து நம்ம ரினோவேஷன் ஒர்க்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்கிறோம். நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கிறோம்னு பார்க்கலாம். ஹலோ, என்னோட பேர் பிரியா. நான் பெங்களூரில் ரீசெண்டாக இப்போ ஹோம் வாங்கியிருந்தேன். இன்டீரியர்ஸ் பண்ணணும் அப்படின்ற போது யாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக என்னோடய ரீசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு யூடியூப் மூலமாக மைக்கேல் ராஜ் MK Interiors தெரிய வந்தது. ஸோ அவங்க வந்துட்டு நல்ல ரீசனபிள் காஸ்ட்டில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணதை நான் பார்த்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களோட ஒர்க். சரி மைக்கேல் வாங்க, எனக்கு வந்து கன்சல்ட் பண்ணி கொடுங்கன்னு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே எனக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருந்தாரு. ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன்லேருந்து நிறைய நல்ல ஐடியாஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ ப்ரைஸும் காம்படிட்டிவாக இருந்துச்சு, ரீசனபிள் ப்ரைஸாக இருந்துச்சு. சரி ஓகே, நான் கண்ணை மூடிட்டு வந்துட்டு நானும் என்னோட ஹஸ்பண்டும் மைக்கேல் கிட்ட தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம். அப்புறம் பண்ண எங்களுக்கே வந்து கான்ஃபிடென்ட் வந்து பில்டப் ஆக ஆரம்பிச்சிச்சு. டிசைன் வந்து ஆரம்பித்தோம். டிசைனில் எவ்வளோ டிசைன் நாங்கள் சேஞ்சஸ் பண்ணி இருந்தாலும் கேரமல் வந்து எங்களுக்கு போட்டு கொடுத்துட்டே இருந்தார். டிசைன்ஸ் எங்களுக்கு ஃபுல்லி ஹாப்பி அப்படின்ற போது தான் மைக்கேல் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம் மேடம் அப்படின்னு இருந்தார். அதே மாதிரி டிசைன் ஃபேஸ் முடிஞ்சிச்சு. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு 30 days ஹேண்ட் ஓவர் கொடுக்கணும் மைக்கேல் அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக 30th day வந்துட்டு அவர் ஹேண்ட் ஓவர் கொடுத்துருந்தாரு. அவுட்புட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நடுவில் சின்ன சேஞ்சஸ் நாங்கள் சொல்லியிருந்தாலும் அது வந்து எந்த விதமான வந்துட்டு அவர் வருத்தமும் காமிக்காமல் அப்பப்போ எங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ அதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ கம்ப்ளீட்லி நான் சாட்டிஸ்ஃபைட். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே இந்த அவுட்புட் பார்த்துட்டு இவ்வளோ நல்லா இருக்குது, யார் எங்கே அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் எல்லாருக்குமே நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன் மைக்கேல் ராஜோட MK Interiors. நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ தேங்க்யூ மைக்கேல். உங்கள் கார்பெண்டர்ஸ் டீம், டிசைன் டீம் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் என்டெவர்ஸ். தேங்க்யூ. நம்ம உள்ள என்ட்ரி வந்தோடனே வந்துட்டு ஒரு 5 minutes பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாய்லெட் பண்ணியிருக்கிறோம். அந்த டாய்லெட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிலிண்டர் போர்ஷன் கொடுத்துருக்கோம். ஏன்னா கிச்சனுக்கு வந்துட்டு சிலிண்டருக்கு தான் நம்ம கலெக்ஷன் கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த சிலிண்டர் வந்து ஸ்மெல் பொறுத்துக்காக வந்துட்டு லோவர் ஸ்மோக் கொடுத்துருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 doors வந்து ஸ்டோரேஜ் யூனிட்டு. அதாவது முதல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர், அதுவும் ஒரு டபுள் சிலிண்டர் இடத்துல இன்னொரு போர்ஷன் கொடுத்துருக்கோம் சிலிண்டர் எக்ஸாக்ட்டுக்கு. அதுவும் ஸ்மெல் பொறுத்து லோவர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் செட்டப் ஃபுல்லாக ஓகே, இது நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லோவர்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மிரர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த துஷ்டி போட்டுக்காக வந்துட்டு ஒரு மிரர் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஃபால் சீலிங் பண்ணிட்டு அதில் வந்துட்டு ஒரு ஜூமர் லைட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஆல் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பீம் இருக்குது. இந்த பீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேனிங் ஒர்க்கை கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பாக்ஸ் எல்லாம் உள்ள வந்து வச்சுக்கணும் பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ப்ரொஃபைல் போட்டு அப்போ தான் ரிமோட் கண்ட்ரோல் வந்து ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிவி பேனல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லோவர்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். பார்த்தாலே தெரியும். நம்ம இங்கே டிவி வந்துட்டு ஒரு 75 inch டிவி ஃபிட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அது ஒயர் வந்துட்டு நம்ம உள்ளவே செட்டப் வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேனிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம அப்படியே கிச்சன் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு பிளைன் ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பிளைன் ஃபால் சீலிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் வந்துட்டு ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்கோம். 4 சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு L டைப்பில் வந்து கிச்சன் இது பார்த்தீங்கன்னா விக்கர் பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெஜிடபிள் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்தோம். ஃபுல்லாக ஹேண்டில் வைக்கணும். இது மேலே ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஹேண்டில் அலுமினியம் கலர் போட்டு கொடுத்துருக்கோம். இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேண்டம் ஆயில் போட்டு கொடுத்துருக்கோம். நம்ம எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம்.
டேண்டம் ஃப்ளோட் வந்துட்டு இதுக்குள்ள வந்துட்டு பிவிசி கட்லரி போட்டுருக்கோம். இதை நம்ம எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு வச்சுக்கலாம். சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளைன் டேண்டம் பாக்ஸ், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் ரேக்கு, இதுவும் நம்ம எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு வச்சுக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஸ்டோரேஜ் யூனிட் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் கீழே வந்துட்டு இப்போ ஸ்டோரேஜ் யூனிட்டை யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு நம்ம ஸ்மெல் போர்ட்ல வந்துட்டு ரோஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இது வால் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அக்வாகார்ட் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த போர்ஷன் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காலி ஓப்பன் பாக்ஸ் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு ப்ரொஃபைல் பிளாக் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்டாக ப்ளூ போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ப்ளூஸ் தான். இது வந்து சிம்னி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ், இது வந்து ஒரு 3 அடி சிம்னி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே கலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு ஒரு பிளாக் கலர் ப்ரொஃபைல் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டாக பண்ணியிருக்கோம். இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்டோரேஜ் யூனிட் தான், பிளாக் கலர் ப்ரொஃபைலு. இது கார்னர் யூனிட்டு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் யூனிட், இது வந்து பிளேட் ரேக்கு, சின்ன பிளேட்ஸ் வைக்கிற மாதிரி, இங்கே வந்து ஸ்பூன்ஸ் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் தான். இந்த லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்னதாக ஒரு ப்ரொஃபைல் போட்டு கொடுத்துருக்கோம், பிளாக் கலர் ஸ்டோரேஜ் யூனிட்டாக. மேலே பார்த்தீங்கன்னா எல் டைப் ஃபுல்லாகவே லாக் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த லாக்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே புஷ் ஓப்பன் தான் வச்சு கொடுத்துருக்கோம். பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து ஒரு மாப்பு பாக்ஸ். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடக்கம் மாப்பு வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அண்ட் வந்து மேலே இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே சின்னதாக வந்துட்டு ஒரு லாஃப்ட் ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷனில் எங்கேயே கொடுத்துருக்கோம். கீழே வந்துட்டு டிஷ் வாஷர் பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிரானைட்டு கீழே வந்து ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டைல்ஸ்லேருந்து கீழே வந்துட்டு வால் பாக்ஸில் ப்ரொஃபைல் லைட்டு எல்லாமே நாங்கள் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா டைனிங் வந்து ஃபால் சீலிங் பண்ணிருக்கோம். சென்டர்ல வந்து ஸ்கொயர் டிசைன் பண்ணி அது வந்து வுடன் கலர்ல வந்து டிசைன் பண்ணிருக்கோம். சைடு ஃபுல்லா வந்து ப்ரொஃபைல் லைட் போட்டு கொடுத்துருக்கோம். சைடு எல்லாமே ஸ்பாட் லைட் போட்டு கொடுத்துருக்கோம். சைடு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டடி டேபிள். இந்த ஸ்டடி டேபிள் பாத்தீங்கன்னா மேல வந்துட்டு புக் ஷெல்ஃப் போட்டு கொடுத்துருக்கோம். கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஓபன் பாக்ஸ். இங்க வந்து பிளாக் கலர்ல ஹேண்டில் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டடி டேபிள் எப்படின்னா நம்ம வேற யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம இந்த ஸ்டடி டேபிள் வந்து எடுத்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். கீழே மேலே பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து புக் ஷெல்ஃப் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு ரோஸ் கோல்டில் வந்துட்டு ப்ரொஃபைல் போட்டு கொடுத்துருக்கோம். பிளேன் கிளாஸ் போட்டு உள்ள வந்து எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட்ல வந்து பூஜா யூனிட் பண்ணியிருக்கோம். அந்த பூஜா யூனிட் வந்து ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிளாஸ்ல போட்டு கொடுத்துருக்கோம். இந்த பூஜா டோர் சீலிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பெல் வந்து ரோஸ் கோல்ட் ஒரு ஹேண்டில் போட்டு கொடுத்துருக்கோம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு படியில் வச்சு கிளாஸ் கொடுத்துருக்கோம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோரேஜ் யூனிட் பூஜா ஐட்டம்லாம் வச்சுக்கிற மாதிரி. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 புத்தகங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கோம். சொல்ல ரெடி. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படியிலையும் ஸ்டோரேஜ் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மைல் லைட் போட்டு கொடுத்துருக்கோம். இதில் என்ன பீஸ் நிறைய படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிரானைட்டும் போட்டு கொடுத்துருக்கோம். ஈஸியாக க்ளீனிங் ஆகும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் தான். இது பார்த்தீங்கன்னா ஆல்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளேன் ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த பிளேன் ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலுக்கே வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் வந்துட்டு டிசைன் பண்ணி கொடுத்து சைடு எல்லாமே வந்துட்டு ஸ்பாட் லைட் வச்சு கொடுத்துருக்கோம்.
பாத்ரூமில் வந்துட்டு இது ஓல்டு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும்போது வந்துட்டு பழைய டோர் வந்துட்டு எடுத்துட்டு நம்ம புதுசாக ஒரு டோர் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா WPVC டோர். இது இந்த பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 டைப்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்கோம். பின்ன வந்துட்டு இந்த டப்பு, பின்ன வந்துட்டு இந்த வாஷ் பேஷனு எல்லாம் நாம தான் புதுசாக வந்து போட்டிருக்கோம். இது வந்து பைப்லேருந்து எல்லாமே நாமளே போட்டு கொடுத்துருக்கோம் புதுசாக. இதில் வாஷ் பேஷனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மிரர், ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து சில்ட்ரன்ஸ் பெட்ரூமு. நம்ம உள்ள என்ட்ரி ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் டோர் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் யூஸ் பண்ணுறதுக்காக. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் கிளாஸும் கொடுத்துருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டோர் தான். இது பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்லைடிங் டோர். நம்ம இந்த அரிஸ்டோ டோர் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து நம்ம சாஃப்ட் பெட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிரர் கொடுத்துருக்கோம். இந்த மிரர்லேயும் வந்து இது தெரியக்கூடாதுன்றதுக்காக வந்துட்டு ரோஸ் கோல்டு பீடிங் கொடுத்துருக்கோம். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு வந்துட்டு ஃபுல் லென்த்து கொடுத்துருக்கோம். நம்ம உள்ள ஓப்பன் பண்ணோம்னா ஒரு சைடு வந்துட்டு சின்னதாக ஹேங்கரு, ஒரு சைடு வந்துட்டு அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ட்ராவர் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் கொடுத்துருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃபு. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். இன்சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்னதாக ஒரு ஹேங்கர் கொடுத்துருக்கோம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃபு. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ட்ராவர் கொடுத்துருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃபு கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாக் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஹேங்கர் இல்லாமல் நம்ம வந்து ஒரு புஷ் ஓப்பன் போட்டு கொடுத்துருக்கோம். இதில் இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு பெயிண்ட் ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். பெயிண்ட் ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ப்ரொஃபைல் லைட் வந்து டிசைனிங் பண்ணி கொடுத்துருக்கோம். சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பாட் லைட் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி டேபிளுக்கு ஒரு வால் பாக்ஸ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டு. இந்த சைடு வந்து புக்ஸ் வைக்கிறதுக்கு வந்து ஓப்பன் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு டபுள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ் கோல்டு வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஹேண்டில் போட்டு கொடுத்துருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ட்ரெஸ்க்காக வந்துட்டு ஹேங்கிங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் போட்டு கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டோர் வந்து வார்ட்ரோப். இது வந்து பார்த்தீங்கன்னா அரிஸ்டோ டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளைவுட்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம். இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டிசைனுக்காக வந்துட்டு டஃபன் கிளாஸ் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே வந்துட்டு டிசைனாக இருக்கிறதுக்காக வந்துட்டு ரோஸ் கோல்டு வந்துட்டு பீடிங் கொடுத்துருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஷெல்ஃப் ஹேங்கர், பின்ன வந்துட்டு கீழே வந்து ஒரு டபுள் ட்ராவர் போட்டு கொடுத்துருக்கோம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃபு. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு ஷெல்ஃப்ஸு, பின்ன வந்து ட்ராவர், ஒரு சின்ன ஹேங்கர் போட்டு கொடுத்துருக்கோம். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் லாக் வைக்கிறதுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிரர், நம்ம ட்ரெஸ்ஸிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக வந்து மிரர் கொடுத்துருக்கோம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டு டபுள் பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே வந்து ஒரு ஷெல்ஃபு, பின்ன வந்துட்டு சென்டரில் வந்து அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃபு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் செட் வைக்கிறதுக்காக வந்துட்டு ட்ராவர் கொடுத்துருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளைன் ஃபால் சீலிங்ல வந்துட்டு ஃபுல்லாக ப்ரொஃபைல் லைட்ல வந்துட்டு நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் டிசைனு. சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பாட் லைட் போட்டு கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேபிள் பண்ணி கொடுத்துருக்கோம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பென் பென்சில் வைக்கிறதுக்காக வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ராவர், கீழே வந்து புக்ஸ் ஸ்டோரேஜ் யூனிட்டு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டோர்ஸ் போட்டு சென்டரில் வந்துட்டு ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். இது ஹேண்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரோஸ் கோல்டு போட்டு கொடுத்துருக்கோம். இது மாஸ்டர் பெட்ரூம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த டோர் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் WPVC. உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு டைல்ஸ் எல்லாமே பழைய டைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு புதுசாக டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த பைப்பு, பின்ன வந்துட்டு இந்த வாஷ் பேஷனு, இந்த டப்பு, பின்ன வந்துட்டு ஒரு
சின்னதாக ஸ்டோரேஜ் லைட்டு மிரர் எல்லாமே போட்டு கொடுத்துருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 years ஓல்டு அப்பார்ட்மெண்ட்ன்றதுனால நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா இது எலக்ட்ரிக்கல் பின்ன வந்து பெயிண்டிங் வந்து எல்லாமே நாமளே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வாஷபிள் ஏஷியனில் தான் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சஸ் எலக்ட்ரிக்கல் வந்து எல்லாமே நாமளே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ வந்துட்டு ஃபுல்லாக சிவில் ஒர்க் நீங்கள் 10 years ஓல்டு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் 20 years ஓல்டு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு உங்களுக்கு ரினோவேஷன் ஒர்க் வந்து எல்லாமே பண்ணி கொடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் டைல்ஸ் வந்து எல்லாமே நாமளே மாற்றி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு 20 years ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, அதுவும் வந்து ஃபுல்லாக ரினோவேஷன் ஒர்க், அதுவும் நம்ம அப்கமிங் வீடியோ வரும். இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எங்கே இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.